மூணு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டெஃபினெட்லி. உங்க பேரு? தேவா. நான் உங்கள் தேவா. தேவா. இவங்க யார் உங்களுக்கு? எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவும் இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவும் பாலிய ஸ்நேகிதங்க. இருங்க, சித்தி பொண்ணுன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என் அப்பாவுக்கு தங்கச்சியோட பொண்ணோட பொண்ணு. ப்ரோ என் தங்கச்சி பாப்பா ப்ரோ, ரொம்ப நல்ல பொண்ணு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே சாதி மதம் பார்க்காத ஒரே உறவு என்ன உறவு தெரியுமா? தெரியுண்ணே. என்னது? உடல் உறவு. நீங்க பேசாம பொறுமையா இருக்கீங்களா? என்ன பிரச்சனை? இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க பேசக்கூடாது. பேசல மேடம். என்ன பிரச்சனை? ஏற்கனவே கல்யாணம் இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை போல எனக்கு தெரியும். லவ்னா 1000 பிரச்சனை இருக்கும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். என்ன தெரியாது மேடம் அது எனக்கு. நான் பெங்களூர்ல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டான் பொண்டாட்டியா. போடா மானகட்ட பேல. எல்லாம் தெரிஞ்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் வெளிய போகவா? பின்தானி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நல்லா பேசுறது எப்படி பேசுறீங்க வந்து? அடங்கப்பா. இது நல்லா பேசிந்தோம். சரி கண்ணூர் மேடம் பேசுறாங்க. பஞ்சாயத்து நடக்கட்டும். என்ன மிரட்டுற? என்னடா முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? என்னடா என்ன மிரட்டுற நீ? விட்டு பாரு. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நான் வெளிய போயிடுவேன். என்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா. நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. நீ கம்னர்னா. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரா மாமி? நீங்க வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சரி கம்னர்னா. அப்பா இறந்துட்டாரு. எனக்கு 6 அப்பா வருஷம் அம்மா ஆயிடுச்சு. எல்லாரும் இருக்காங்க சொல்லுங்க. நம்மள பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கறனால இப்படி விளையாடுறாங்க போல. நீங்க சொல்ல வரேன் கேளுங்க, முழுசா கேளுங்க. சொல்றாரு கேட்டுங்க. இறந்துட்டாங்க. நான் சித்தி கொடுத்தா இருக்கேன் நான். இவங்க வந்து பையன் கிடையாது, நான் தான். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான். சூத்துல 1 சூத்துல 2ங்கிற மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. இன்னொரு தங்கச்சி ரீசெண்டா பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் நான் தான். ஈஸ்வரின்ற பேர் அவங்களுக்கு. நீங்க என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன். மானம் கட்டு பொண்டாட்டி. ஏது 17 வருஷமா உங்க வீட்ல தான் ஆமா இருக்காங்க. மேடம். ஆமா மேடம். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க கெஸ்ட்பா. எவ்வளவு நாளா? ஜஸ்ட் 1 year. என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்களுக்கு சேர்த்து வச்சு சாப்பாடு போட்டல, அதான் என் முதல் தப்பு. இங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோம் விருந்துதான். சண்டை போட்டா அவங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு என் தங்கச்சி ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? அவங்க அம்மா வீட்ல தானே இருக்காங்க. இல்ல இவங்க தனி ரூம் எடுத்துக்கறாங்க. ரெண்டு பேரும் அந்த ரூம் எடுத்துக்கறாங்க. சரி இருங்க. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். இவங்க அம்மா வீட்ல இருக்கலையா நீங்க? கூச்சமே இல்ல. தேவா, பேச்சு மாத்தி மாத்தி பேசக்கூடாது. பேசுறீங்களா? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. நான் தான் தனியா ரூம் எடுத்திருக்கேன். என் ரூம்ல அந்த அம்மாவை தங்கியிருக்காங்க. அட எங்க அப்பா சூப்பர். அங்க வந்து இவங்க வந்து தங்குறாங்களாம். அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு அவர் கூட போயிருக்காரு? அதுதான் தப்பு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இங்க பாரு, நம்ம கலாச்சாரம் எப்படி தெரியுமா? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட தனியே இருந்தா தங்கச்சியை கூட கொண்டு போய் வச்சுக்க மாட்டாரு. நிறைய போறான்டா. இல்ல மேடம். அதுதான் நம்ம கலாச்சாரம். உனக்கு சந்தேகம் வரலாம். நானும் அவனும் ஒண்ணா படிச்சிட்டு இருக்கோம். அம்மா இருக்கும்போது நீ அம்மா கிட்ட போகாம எதுக்கு அவரோட போய் இருக்க? அவளும் பெண் தானே, அவளுக்கு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அம்மா அங்க இருந்தாலும் ஒண்ணு சார், இங்க இருந்தாலும் யாரும் அங்க இருக்க வேண்டியதானே? போவோம்ல. ஏய் ஒண்ணும் போவான்னு சொல்லு. இல்ல போக மாட்டேன்னு சொன்னா போவோம்ல என்னடா அர்த்தம்? போக வந்தீங்க, என்ன செக்கல்ல மாட்ட விட்டீங்க. இப்போ நல்லா இருங்க. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மீ சௌந்தர்யா புரியுதா? அங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இங்க இருந்தாலும் நீங்க ஒண்ணுதான். சொன்னதான். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். ஹலோ தேவா, ஓவரா ஷைன் பண்ணாதீங்க. இல்லையே மேடம். பொம்பளை சோ கேக்குது உனக்கு. தனியா கூட்டிட்டு போய் குடுத்தனம் பண்ண கூடாது. அக்கா கரெக்டா சொன்னீங்க.